தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தாய் திருச்சபை இன்று மூவரு கடவுள் அல்லது தம திருத்துவ பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த தம திருத்துவம் கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகின்ற மகத்தான மறையுண்மை. நம்முடைய மனிதனுடைய சிந்தனை சக்தியை வைத்து நாம் இந்த உலக படைப்புகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த படைப்பிலே ஒரு ஆர்டர் இருக்கிறது, ஒரு வரிசை கிரமம் இருக்கிறது. இந்த வரிசை கிரமம் சிறு படைப்புகளிலிருந்து கொஞ்சம் பெரியதாக, அதுபோல நீருக்குள், வான் மண்டலத்தில், பூமியில் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் ஒரு ஆர்டர்லினஸ் அல்லது ஒரு சீரமைப்பு இருக்கிறது. இதை பார்க்கிற போது நான் எங்கிருந்து வந்தேன்? நான் என் பெற்றோரிடமிருந்து வந்தேன். என் பெற்றோர் யாரிடமிருந்து வந்தார்கள்? அவர்களுடைய பெற்றோரிடமிருந்து வந்தார்கள். அவர்கள் யாரிடமிருந்து வந்தார்கள் என்றால் இப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டே போனால் கடைசியாக மனிதனுடைய பகுத்தறிவு, மனிதன் கடவுளிடமிருந்து வந்தான், மனிதன் படைக்கப்பட்டவன், படைக்கப்பட்ட மனிதன் படைத்தவரிடமிருந்துதான் வர முடியும். படைக்கப்படாத ஒன்று அல்லது தொடக்கமில்லாத ஒன்றிலிருந்துதான் தொடக்கமும் முடிவும் உள்ள ஒரு உயிர் வர முடியும் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆக கடவுள் இருக்கிறார் என்பதை மனிதன் தன்னுடைய பகுத்தறிவினால் அறிய முடியும். ஆக பகுத்தறிவு கடவுள் இருப்பதை நாம் அறிவதற்கு நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றுக்கும் யார் காரணமாக இருக்கிறார், இது எப்படி இந்த உலகத்தில் வந்தது என்று யோசிக்கும் போது கடவுள் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் படைத்து பராமரிக்கிற நம்மை விட தாண்டிய ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்திக்கு நாம் கடவுள் என்று பெயர் கொடுக்கிறோம். ஆனால் இந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? God exists என்பது நமக்கு தெரிகிறது. இந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? How this God is in himself. அவர் தன்னிலையை எப்படி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிற போது சின்ன குறிப்பிடத்திலே கடவுள் துவக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், தாமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் அவருடைய இயல்புகளை பார்த்திருப்போம். ஆக விவிலியத்திலே கடவுள் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக நாம் கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை அறிய முடியாது என்பதனால் கடவுள் தன்னையே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் இருக்கின்ற அந்த மறைபொருள், அந்த மறைபொருளானது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கடவுளை தந்தை என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அவரிடமிருந்து நம்மை மீட்க வந்த அவரை மகனாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய விண்ணேற்புக்கு பின்பு தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் வருகின்ற கடவுளுடைய வல்லமையை ஆவியாக பார்க்கிறோம். ஆக பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்ற இந்த மூன்று நபர்களும் இவர்கள் தனித்தனி நபர்கள் என்றாலும் இவர்கள் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். இந்த மூன்று பேரும் எப்படி ஒரு
அல்லது ஒருவர் எப்படி மூவராக இருக்க முடியும், இது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சிந்திக்கிற போதுதான் இது மறைபொருள் ஆகிறது. எப்படி ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்க முடியும் என்பதை மனிதனுடைய அளவுக்கு உட்பட்ட அவனுடைய பகுத்தறிவினால் பார்க்க முடியாது, காண முடியாது, அறிய முடியாது. ஆகவே இறை உதவி அல்லது இறை வெளிப்பாடு, ஆங்கிலத்தில் ரெவலேஷன் என்று சொல்கிறோம், கடவுள் மனிதன் அறிவதற்கு உதவுகிறார். ஆக மனிதன் அறிய வேண்டும் என்பதற்காகவே கடவுள் தன்னை அனுப்பி இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெவலேஷன் என்பது அல்லது மிஸ்டரியோன் என்ற அந்த மறைபொருள் என்பதே கடவுள் நம்மை தன்னை அறிய அழைக்கிறார், தான் யார் என்பதை அனுபவிக்க அழைக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே இந்த மூவொரு கடவுளுடைய மறைபொருளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மூவொரு கடவுள் அல்லது தமத்துவத்துவம் என்பது இந்த ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார்களே, இவர்கள் இந்த மூவொரு கடவுளுக்குள் இருக்கிற உள்ளார்ந்த வாழ்வை குறிக்கிறது. The interior life, the inner life of one God in three persons. So என்னை ஒரு உறவில் இருந்துதான் நான் யார் என்று யாராவது கேட்டால் நான் டோம்னிக் என்பேன். நான் டோம்னிக் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? நான் அந்தோனி அல்ல, நான் பாஸ்கர் அல்ல, நான் மேரி அல்ல என்று என்னை நான் மற்றவர்களோடு தொடர்புபடுத்தி சொல்லுகிறேன். இன்னும் ஆழமாக சென்று நீங்கள் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் எங்க அப்பா பெயரை சொல்லி அவருடைய 4வது மகன் என்று சொல்லுவேன். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக நீங்கள் யார் என்று கேட்டால் நான் ஒரு குருவானவர் என்பேன். இன்னும் ஆழமாக போய் ஆன்மீகத்தில் கேட்டால் நான் கடவுளுடைய குழந்தை என்பேன். இப்படி சொல்லி கடைசியிலே நான் என்னுடைய தொடக்கத்தை, என்னுடைய இருப்பை கடவுளுக்குள் போய் காண்பேன். ஆக என்னுடைய உறவு ஒன்றோடு ஒன்று உறவுபடுத்துகிற போதுதான் நான் யார் என்று அறிய முடிகிறது. ஆக தந்தையை தந்தை என்று அறிவதற்கு தந்தையோடு மகனோடு ஒப்பிட வேண்டும். ஆக பிள்ளை பிறக்கிற போதுதான் ஒருவர் அப்பாவாக மாற முடியும். ஆக மகனோடு உள்ள உறவினால் அவர் தான் தந்தை என்பதை ஊர்ஜிதம் பண்ணுகிறார். அந்த மகன் தந்தையோடு உள்ள உறவினால் தான் மகன் என்பதை ஊர்ஜிதம் பண்ணுகிறார். இந்த தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய நிறைவை, அவர்களுடைய முழுமையான அன்பை நோக்கும் போது அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆழ்ந்த அன்பிலே ஒன்றித்து விடுகிறார்கள். நம்முடைய வார்த்தையிலே அவர்கள் ஆழ்ந்த காதலிலே விழுந்து விடுகிறார்கள். இப்படி ஒருவரை ஒருவர் நிறைவாக அன்பு செய்கின்ற போது அவர்கள் வெளிவிடுகின்ற மூச்சாக, அன்பு மூச்சாக, அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற அன்பு உறவாக இருப்பதுதான் தூய ஆவியானவர் என்று பார்க்கிறோம். ஆக இங்கே தந்தை, மகன், தூய ஆவி என்பது அவர்களுடைய உள்ளார்ந்த உறவை குறிக்கிறது. ஆக இந்த உறவு தான் அவர்களை மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக மாற்றுவது. எப்படி தண்ணியினுடைய மூலக்கூறு H2O தான். அது திடநிலையில் இருந்தாலும், திரவ நிலையில் இருந்தாலும், வாயு நிலையில் இருந்தாலும் அதனுடைய மூலக்கூறு, அதனுடைய சூத்திரம் H2O தான், அதனுடைய வேதிப்பொருள். ஆனால் அது அந்த ஒரே வேதிப்பொருள் எப்படி திடநிலையிலும், திரவ நிலையிலும், வாயு நிலையிலும் இருக்கிறதோ, ஆக தண்ணீரோடு அதை போன்றது என்று சொல்வதை கூட நாம் தமத்துவத்தை புரிந்து கொள்ள ஓரளவுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரே ஆளாக இருப்பார். அவர் தன் மனைவியிடம் கணவனாக நடந்து கொள்வார், பிள்ளைகளிடம் அப்பாவாக நடந்து கொள்வார். வேலைக்கு செல்கின்ற இடத்திலே ஒரு தொழிலாளியாக இருப்பார் அல்லது முதலாளியாக இருப்பார். ஒரே ஆள் எப்படி அப்பாவாக, கணவனாக, பணியாளனாக ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய சுவாபத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்றால், தந்தை கடவுள் நம்மை படைத்து பராமரிக்கிற தந்தையாக, நம்மை மீட்கிற மகனாக, நம்மையெல்லாம் அர்ச்சித்து ஆட்கொண்டு வழிநடத்துகிற கடவுளுடைய வல்லமையாக ஏன் இருக்க முடியாது? ஆக இதை உறுதி செய்யவோ அல்லது இதை நாம் மற்றவர்களுக்கு ஆய்வு செய்து வெளிப்படுத்தவோ அல்ல. புனித அகஸ்தினார் சொல்லுவார், எப்படி ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்க முடியும் என்று ஆய்விலோ அல்லது அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய தேடலிலோ செல்வதை விடுத்துவிட்டு கடவுளுடைய மறைபொருளை நினைத்து நான் மயங்கி நிற்கிறேன் என்று அதை ஆழ்ந்து விசுவசியுங்கள். விசுவசிக்க விசுவசிக்க கடவுள் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் என்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவரை நாம் அறிய வேண்டும் என்றால் அவர் எப்படி தந்தையாக, மகனாக, ஆவியானவராக இருக்கிறார், ஒரே கடவுள் தன்னுடைய உறவு நிலையில, உள்ளார்ந்த நிலையில அவர் எப்படி 3 ஆட்களாக ஒரே கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். நம்முடைய நம்பிக்கை நமக்கு அதை வெளிப்படுத்தும். இந்த நம்பிக்கையை நாம் அந்த தமத்திருத்துவத்தை போல எப்படி ஒற்றுமையில ஒன்றுபட்டு இருப்பது, அவர் எப்படி வல்லமையிலும் ஞானத்திலும் தேவ சித்தத்திலும் ஒன்றாக இருப்பது போல நம்முடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, குழந்தைகள் இந்த தமத்திருத்துவ உறவை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இல்லாமல், ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுதல் இல்லாமல், எல்லாருக்கும் ஒரே சித்தம், ஒரே ஞானம் நாம் கடைபிடிக்கின்ற அந்த உறவுக்குள் வந்துவிட்டால் அந்த தமத்திருத்துவத்துக்குள் இருக்கிற ஒற்றுமை, தமத்திருத்துவத்துக்குள் இருக்கிற அன்புறவு நமக்குள்ளும் இருக்கும். ஆகவே தமத்திருத்துவம் ஏதோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு கருத்தியல், an abstract concept என்று அதை விட்டுவிடாமல் அது நம் வாழ்வோடு தொடர்புடையது. கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையான விசுவாச கூறு என்பதை உணர்ந்து தமத்திருத்துவ உறவும் ஒற்றுமையும் நம்மிலும், நம் திருச்சபையிலும், நம் குடும்பங்களிலும் வளர இந்த திருப்பலியிலே விருப்பமாக வேண்டுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளை நினைத்து மனமுருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அமைதியும் உண்டாகுக.
இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சிமையை அறிந்து கொள்ளவும், உமது மாட்சிமையின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் மக்கள் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை திரு வசனங்கள் 4-6 மற்றும் 8-9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 7 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உன் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 11 முதல் 13 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்து செய்யுங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, alleluia, அல்லேலூயா, அல்லேலூயா, alleluia, alleluia, அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளை, நான் முன்னுரையில தமத்திருத்துவத்தின் மேன்மையை, உண்மையை, மறைபொருளை நம்முடைய மனித வார்த்தைகளில் எப்படி சொன்னால் விளங்கும் என்பதை நான் விளக்கினேன். நம்முடைய வழிபாட்டிலே இந்த தமத்திருத்துவத்தை நாம் ஆழமாக கடைபிடிக்கிறோம். குறிப்பாக எளிய ஜெபம். நாம் ஒரு கோயிலை பார்த்தால், ஒரு கெவியை பார்த்தால், கோயில் கோபுரத்தை பார்த்தால் உடனே நாம் செய்வது என்ன? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, ஆவியின் பெயராலே என்ற ஜெபத்தை சொல்கிறோம். இது எளிய ஜெபம், ஆனால் வல்லமையான ஜெபம். தமத்திருத்துவ தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். ஆகவேதான் எல்லா ஜெபங்களும் தொடக்கத்திலே இந்த தமத்திருத்துவ சூத்திரம் என்று சொல்வார்கள், ட்ரினிடேரியன் ஃபார்முலா. இந்த சூத்திரத்தை சொல்லி நம்மை ஜெபிக்க அழைக்கிறது. ஆக ஜெபத்தின் தொடக்கத்திலே பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று போடுகிறோம். முடிக்கும் போது பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறோம். நாம் சாப்பிடும் போது சிலுவை அடையாளம் வரைவதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆக சிலுவை தந்தை, மகன், தூய ஆவியை குறிக்கின்ற அடையாளமாக இருப்பது போல தமத்திருத்துவ சூத்திரத்தில் நாம் தமத்திருத்துவ தேவனை கொண்டாடுகிறோம். மேலும் இன்றைய 2வது வாசகத்திலே நாம் பார்த்தது போல ஒவ்வொரு
திருப்பலியிலும் குருவானவர் இறை மக்களை பிதாசுதன் போட்டதற்கு பின்பு அவர்களை வரவேற்று அழைக்கும் போதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி மறுபடியும் இறை மக்களை தூய ஆவியின் பெயரால் தூய தமதிருத்துவ ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வழிபாட்டிற்கு வரவேற்பதை பார்க்கிறோம். ஆக இப்படி நீங்கள் பார்த்தால் தமதிருத்துவம் நம்முடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான இடத்தை அது பெறுவதை பார்க்கிறோம். ஆக இந்த தமதிருத்துவம் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையான விசுவாச மறைபொருளாக இருக்கிறது. This is the fundamental faith of the Catholic Church. இந்த விசுவாச மறைபொருள், அதை நான் மறைபொருள் என்று சொல்லும்போது நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதுனால் அது கடவுளை பற்றியது, அது மனித அறிவை பற்றியதல்ல, மனிதர்களை பற்றியதல்ல, அல்லது மன்னகத்தை பற்றியதல்ல, அது கடவுளை பற்றியது. அது சூப்பர் நேச்சுரல், இட் இஸ் டிரான்செண்டன்ஸ். ஆகவே நம்மை கடந்திருக்கிற கடவுளை பற்றியது என்பதனால் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆக நம்முடைய அறிவு கடவுள் தான் எப்படி இருப்பதாக வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அங்கிருந்து நாம் தொடங்கலாம். ஆக நாம் உலகம் படைக்கும் போது பாருங்கள், உலகம் வெறுமையாக இருந்தது, அங்கே ஒன்றுமே இல்லை. நீரின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு தந்தையான கடவுள் வல்லமையுள்ள இறை வார்த்தையை கொண்டு ஒவ்வொன்றாக படைக்கிறார். ஒளி உண்டாகுக என்று சொல்கிறார். ஆக வாக்கு வடிவிலே எல்லாம் படைக்கப்படுவதை பார்க்கிறோம். அந்த வாக்கு வடிவில் படைக்கப்பட்டது, அந்த வாக்கானவர் மகனாக மனுவில் எடுப்பதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்திலே இவ்வுலகில் உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை என்பதை நாம் யோவான் நற்செய்தி 2-3 வசனங்களிலே பார்ப்பதை பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த தமதிருத்துவம் உலகை படைப்பதிலே முழுமையாக ஈடுபட்டிருப்பதை, அதுபோல இயேசு வழியாக இந்த உலகம் மீட்கப்படுவதற்கு தன்னையே அவர் இவ்வுலகிற்கு மகனை அனுப்பியதிலே தந்தையும் மகனும் ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இயேசுனுடைய ஞானஸ்தான நிகழ்விலே தந்தை வானம் திறக்க இவரே என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை சொல்லுகிறார். தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது வந்து இறங்குவதை பார்க்கிறோம். ஆக இப்படி தமதிருத்துவம் இயேசுனுடைய பணிவாழ்விலே, அவருடைய இறப்பிலே, உயிர்ப்பிலே உடனிருப்பதை பார்க்கிறோம். ஆக அதுபோல பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகின்ற போதும் நாம் யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். தந்தை உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவார், நான் போய் தந்தையிடம் உங்களுக்கு ஒரு துணையாளரை கேட்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் வருகின்ற ஒரு கொடையாக, பேரன்பாக பரிசுத்த ஆவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளை, விவிலியத்திலும் திருச்சபையினுடைய நம்முடைய மறை உண்மை போதனையிலும் இந்த தமதிருத்துவமானது விளக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமதிருத்துவம் பற்றி திருச்சபை என்ன போதிக்கிறது? நாம் ஒரே கடவுளை விசுவசிக்கிறவர்கள், ஆனால் இந்த ஒரே கடவுள் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாச உண்மையாக ஏற்று கடைபிடிக்கிறோம். அவர்கள் எப்படி ஒரே ஆட்களாக இருக்கிறார்கள்? இந்த 3 ஆட்களிடமும் ஒரே ஞானமும் ஒரே வல்லமையும் ஒரே தேவ சித்தமும் இருக்கிறது. ஆகவே இவர்களிடம் மாறுபட்ட குணமோ, மாறுபட்ட எண்ணமோ, மாறுபட்ட சித்தமோ இல்லாததனால் தந்தை சிந்திப்பது போல, தந்தை விரும்புவது போல இவர்களிடம் ஒரே விதமான இன்டலெக்ட், ஒரே விதமான பிரிவில் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலே, ஒருவரோடு ஒருவர் பணிபுரிவதிலே இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆக ஒன்றாக ஒன்றுபட்டிருக்கிற அந்த உறவுதான் இந்த 3 ஆட்களை ஒரே கடவுளாக பார்த்து அவர்கள் ஒரே நிலையில் செயல்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக நம் குடும்பத்திலே 3 பேரோ 5 பேரோ இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்வுக்கான வழிகளை, வாழ்வுக்கான வாழ்க்கை முறையை தமதிருத்துவத்திடமிருந்து கற்றுக்கொண்டார்களே, ஆனால் அவர்கள் ஒரே சித்தமும் ஒரே ஞானமும் ஒரே வல்லமையும் உள்ளவர்களாக மாறுபட்ட எண்ணங்கள் கொண்டிருந்தாலும் அந்த குடும்ப உறவிலே, அன்பிலே இவர்கள் ஒரே சித்தமும் ஒரே மாதிரியாக சிந்திக்கின்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு வாழ்ந்தால் தமதிருத்துவத்துக்குள் இருந்த ஒற்றுமையும் தமதிருத்துக்குள் இருந்த வல்லமையும்
அந்த பேரன்பும் விளங்கும் என்பதை இந்த திருவிழா நமக்கு சொல்கிறது. மூவரு தேவனுடைய திருவிழாவை கொண்டாடுகிற போது அந்த சமத்திருத்துவ தேவனுக்குள் இருந்த அந்த ஒற்றுமை, அந்த பேரன்பு, ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணம், இந்த கொள்கைகள் குணங்கள் எல்லாம் நமக்குள் நம் குடும்ப உறுப்பினர்களுக்குள் வந்தால் சமத்திருத்துவமாக நாம் வாழ்வோம். Holy Trinity is also a holy family. சமத்திருத்துவம் ஒரு திருக்குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் உள்ள உறவிலே அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், அன்பிலே நிறைந்திருக்கிறார்கள், தேவ சித்தத்திலே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். ஆகவே எப்படி சமத்திருத்துவம் திருக்குடும்பமாக இருக்கிறதோ, சமத்திருத்துவத்தை விசுவசிக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களும் சமத்திருத்துவ திருக்குடும்பங்களாக இருக்க தேவனிடம் இறுக்கமாக ஜெபிப்போம். நல்ல தேவன் நம்மை ஆசீர்வதித்து சமத்திருத்துவ அருளால் ஆற்றலால் நிரப்பி நம்மை வழிநடத்துவாராக. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லா வல்லமையுள்ள சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய வசனங்களை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பமாய் உட்பவித்த சிசுவினை நடத்துகிறார். போன்ற பிளாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மகிமையானவராக கடந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனையும் மரித்தோரையும் நடத்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவாசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பரிசுத்த சமத்திருத்துவ திருநாளை கொண்டாடுகிறோம். நம் திருச்சபைக்குள் பரிசுத்த சமத்திருத்துவத்தில் இருக்கிற ஒற்றுமையும் பேரன்பும் நிறைந்திருக்க ஜெபிப்போம். நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் இறைமக்களுக்காகவும் அன்றாடுவோம். பரிசுத்த சமத்திருத்துவத்தினுடைய அருளும் ஆசீரும் நிரம்பி இறங்கி வரவும், கொரோனா தொற்றிலிருந்து உலகம் விடுதலை அடையவும், நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட போகிறது. ஆகவே இந்த ஆலய திறப்பிலிருந்து கடவுள் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பையும், ஆலயங்களுக்கு வழிபட செல்கிறவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க, ஆபத்துகள் வராமல் இருக்க கடவுள் தாமே தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தால் மக்களை காத்து வழிபடுகின்ற ஆலயங்கள் பாதுகாப்போடு செயல்பட ஆலயங்களுக்கான அருளை இறைவன் பொழிய வேண்டும் என்றும் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே அரசும் திருச்சபையும் கடவுளுடைய அருளால் மட்டுமே நாம் முழுமையாக விடுதலை அடைய முடியும் என்ற பேருண்மையை உணர்ந்து எப்பொழுதும் கடவுள் மீது முழுமையான விசுவாசம் உள்ள சமூகமாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆண்டவருக்கு பிரியமான திருப்பலி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிலக்கத்தின் நம்பிக்கையோடு உமக்கு
மக்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர், முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் முக்கியமான நேரம். இந்த வசீகர நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை, தூய ஆவியானவருடைய பேராற்றல் இறங்கி இந்த சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம் ஆண்டவருடைய உயிருள்ள திருவிடலாகவும் திருநிறுத்தமாகவும் மாற்றும் நேரம். ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறை பொருள். மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணென்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்ட உம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் ஆன்மீக விதத்திலே பங்கெடுக்க போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கவும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திரு அவையை அன்பு செய்யும். உமக்கு விட்டு திரும்பி சென்றவர்கள், உம்மை மறுத்தவர்கள், உம்முடைய நியமங்களை வெறுத்து இஷ்டம் போல் வாழ்ந்தவர்கள், குடி களியாட்டம் என்ற பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்த எங்களுடைய பாவ நிலைகளை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையான மனமாற்றத்தையும் உம்மிடம் திரும்பி வருகின்ற வாஞ்சையையும் உம்முடைய மேலான அன்பை உணரக்கூடிய தன்மையையும் கொடுத்து உலக மக்களை காத்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் முதல் திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்திருந்தோம்.
உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும், இந்த கொரோனா தொற்றிலே உயிரிழந்த குருக்கள், கன்னியர்கள், பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கத்தினால் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான பெரும் துன்ப முடிச்சுகளை அவர்களுக்கும் அறியார். அறிமணம் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் போந்தவராயிருந்த புனித அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோல்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து வரவரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டு விசுவாசத்தோடு ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவரிடம் அண்டி வருகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தந்தை இறைவனை நோக்கி மகன் ஜெபித்த போது எல்லாவற்றையும் கேட்டவர். மகன் ஜெபத்தை நாம் சொல்லி தந்தையிடம் கேட்பதையெல்லாம் தருவார் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கையில் நம் தேவனாகி கடவுளை நோக்கி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இறைவன் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் மக்கள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு விளக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுளம் கொள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எல்லா கட்டளைகளிலும் மேலான கட்டளை உன் தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வதே என்று வேதத்திலிருந்து நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறவர். கடவுளை விட நாம் வேறு எதையாவது அதிகமாக அன்பு செய்தால் நாம் சிலை வழிபாடு செய்கிறோம் என்பதை அறிவுறுத்தியவர். கடவுளையும் நம் அயலாரையும் அன்பு செய்து வாழ அழைக்கிற இந்த அன்பின் தேவனுடைய திருவிருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இடத்தில் நடந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நிலையான நித்திய வாழ்வை பெற்று தருவதாக. ஆமென். கடவுளின் புனித சூசையப்பர் அருளுள்ள புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவுடன் கடவுளின் புனித சூசையப்பர் தந்தையின் மீதும் அருட்தலத்தின் இறைவன் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இவ்வருட்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் வைத்து
பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, ஐமன கடமை புனித சூசையப்பர் அத்தலத்தில் எம் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் எம் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது முதல் திருக்கரம் இருப்பதாக. நல் மனத்தோரை பயப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இங்கு ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கடமை புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறையில்லம் கடமை புனித சூசையப்பர் முதல் வளர்ப்பு தந்தை வழியாக நெறிய இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்த பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியர்களும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கடமை புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்று எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஐமனம் கடமை புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வார் உள்ளத்திலிருந்து வாழ்வதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெறவும் என் சகோதர சகோதரிகளில் அவரையே காணவும் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமையுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொள்ள விரும்பியவர். இயேசுவின் திருதயத்தின் வழியாக நம் திருச்சபையும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாரையும் இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவருடைய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் இயேசுவின் திருதயத்தையும் அன்னை மரியாளுடைய மாசத்தை இதயத்தையும் அரங்கேற்றும் குடும்பங்களுக்கு மார்கரெட் மணி அம்மாள் வழியாக இறுதி ஆண்டவர் வாக்களித்த பேருண்மைகளை வழங்கி தங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்த திரு ஆண்டவருடைய குடும்பங்கள் என்றும் எல்லா தீமைகளிலும் காக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மனமாற விரும்பாதவர்கள், குடிகாரர்கள், கள்ள மனமுடையவர்கள் இயேசுவின் இதய அன்பை உணர்ந்து அவரிடம் நெருங்கி வரவும், கோயில் பக்கம் வராதவர்கள், கடவுளை தேடாதவர்கள், கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காதவர்கள் மனமாறவும் இயேசுவின் இதய அன்பு அவர்களை ஆட்கொண்டு ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இதய அன்பின் வழியாகவும் அன்னை மரியாளுடைய மாசற்ற அன்பின் வழியாகவும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையும் இருதய ஆண்டவருடைய பேரன்பும் நம்மோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையும் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அளவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.